நான் வந்து இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, என்கிட்ட இருக்குன்னு சொல்றது பெரிய ஆசீர்வாதம். என்னது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இருக்குன்னு சொல்றது பெரிய ஆசீர்வாதம். ஆனா நமக்கு என்ன பண்ணாது? ஹலோ, மனசு வருமா? இருக்குன்னு சொன்னாலும் நம்ம அவங்கள பார்த்து கொடுத்தா நல்லா இருக்கும் தான் தோணும். அதான் நமக்கு 10 கொடுத்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு நிறையாது, 1000 கொடுத்தாலும் நமக்கு நிறைய பேருக்கு நிறையாது. ஆனா உண்மையிலே ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொன்னா, என்கிட்ட இருக்குன்னு சொல்றது. என்கிட்ட இருக்கு பிரதர், அப்படி ஒருவேளை இல்லைன்னா கூட பரவாயில்ல பிரதர், எனக்கு கிடைச்சிரும், ஆண்டவர் தந்துருவாரு, நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்றது பெரிய ஆசீர்வாதம். கிடைக்குது, கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கார்டுக்கு 3 வாங்கிடக்கூடாது. ஆமென். சிலர் பார்த்தீங்க அப்படியே இந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு பை கொடுப்பாங்க பாருங்களேன். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு 3 வீட்டில் கேட்டுட்டு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு இயலாமை, உங்களுடைய இல்லாமையில் நீங்கள் கேட்கறது தவறல்ல. ஆனால் ஆண்டவர் உங்களை போஷிக்கும் போது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு பெரிய கெத்து என்ன அப்படின்னா இருக்குன்னு சொல்றதா. ஆமெனே. நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம நிறைய பேர் உண்மையிலே அதில் ரொம்ப வீக்காக இருப்போம். நம்ம வந்து வேணும் வேணும்னு கேட்போம். யாராவது ஒருத்தர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பைக் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது, உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு பைக் தரலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா பிரதர், ஏற்கனவே இது பஞ்சர் ஆகிட்டே இருக்கு பிரதர், ஏற்கனவே இது ஓடலை, நான் நினைச்சிட்டே இருந்தேன், நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஐயோ பரவாயில்ல, கர்த்தரே உங்க மனசுல ஏவி இருக்காரு, கொடுங்க கொடுங்க. அந்த பைக் என்னவா தான் இருக்கும், அது நல்லாவா தான் இருக்கும் நமக்கு. ஆனா இன்னொருத்தர் கொடுக்கும் போது அதை வந்து வாங்கலாம்னு மனசுல நமக்கு தோணும். இல்ல, இந்த நினைப்பு இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு தவறு, அது பாவம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, முடிந்த வரைக்கும் இந்த உலகத்துல என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தருடைய உதவியை நாடாமலே வாழ்ந்துடணும். நம்ம புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதுல? இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி, இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி அப்படி நிக்கிற மாதிரி நீங்க யாருமே வளரக்கூடாது. சின்ன பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்றேன், வாலிப தம்பிகளுக்கு கூட சொல்றேன், நான் சொல்றேன், இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி நீ வாழணும்னு எப்பவுமே நினைக்காத. நீ கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொள். ஆனா இன்னொன்னு எப்படின்னா, நீங்க தான் உழைக்கணும், நீங்க முன்னேறணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நன்றாய் கவனிங்கள். கை நீட்டி வாங்குற வரைக்கும் தாங்க நமக்கு மரியாதை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கை நீட்டி வாங்குற வரைக்கும் தான் மரியாதை. சொல்லுங்க, கை நீட்டி வாங்குற வரைக்கும் தான் மரியாதை, அதுக்கு மேல நமக்கு மரியாதை இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சிடும் அதோட. நான் சொல்றேன், சிலர் வந்து இனாமா கொண்டு 1000 கொடுத்துருவாங்க, இனாமா கொண்டு உங்களுக்கு 10,000 கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா 10 ரூபா கூட தர மாட்டாங்க. உண்மைதானே? ஹலோ, கேக்குதா? அவங்க சும்மா கொடுத்துருவாங்க, அவங்க கேட்காம கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க கேட்டீங்கன்னா தரமாட்டாங்க. இல்ல பிரதர், என்கிட்ட இல்ல பிரதர், இருந்தா கூட இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு இல்லைன்னு சொல்ற ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். அந்த நான் உனக்கு தருவேன்ப்பா, நான் உனக்கு தருவேன், உனக்கு எது வேணாலும் நான் தருவேன், நான் என்கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், என்கிட்ட இருக்குன்னு தான் கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கணும்? ஆண்டவரே, பாஸ்டர் சொல்றது உண்மையானால் ஒரு நாள் வரணும், அந்த நாள் என்ன சொல்லணும்னா, என்கிட்ட இருக்குப்பா, எனக்கு போதும்பா, எனக்கு போதும்பா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் நம்புறேன், இந்த திருமணத்துக்கெல்லாம் அழைக்கும் போது நிறைய பேர் என்ன எழுதுவாங்க, அந்த மொய் எழுதுவாங்க. என்னது? எதுக்கு இந்த மொய் எழுதுறாங்க? கணக்கு பார்க்கறதா? காசு வந்து எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றக்காக. ஹலோ, ரெண்டு இருக்குது. ஒன்று, யார் யார் எவ்வளவு போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்று, அவன் கல்யாணத்துக்கு போகும்போது நம்ம இவ்வளவுதான் கொடுக்கணுன்றக்காக, நம்ம கணக்கு வைக்கிறதுக்காக. அப்போ இந்த நோட்டில் எழுதுனாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 500 ரூபா நீங்க கவர்ல கொடுக்குறது அப்படின்னா, அந்த கவருக்குள்ள மடிச்சு நிறைய பேர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 100 ரூபா கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க, பிரச்சனை இல்லை, கவருக்குள்ள இருக்கிறது யாருக்குமே. ஆனா மொய் எழுதுனா 501, சின்னையா 501, செல்லையா 501, ராமர் இத்தனை அப்படின்னு ஒவ்வொன்றா பேர் எழுதுவாங்க. அப்போ நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சே அவனே 501, அவனே 401, நான் 1001 கொடுக்கலன்னா மரியாதை இல்லை. அப்போ நிறைய பேர் அதை எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த இன்கம் அது வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இல்ல, ஆண்டவருக்கு வருகை தாமதிச்சுன்னா, கர்த்தர் ஆசீர்வச்சா உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணம் மொய்யே இல்லாத கல்யாணமா நடக்கும். ஆமே. அதுல நம்ம கார்னர்ல போடணும், பரிசுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆமே. நீங்க எதுவுமே எங்களை வந்து நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து சாப்பிட்டு எங்களை ஆசீர்வச்சிட்டு, ஆமேன், முடிஞ்சா உங்களுக்கு கர்த்தர் வசதி இருக்குமானால் அப்படி செய்யுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன யோசிச்சுப்போம் தெரியுமா, இந்த கல்யாண கார்டுக்கு கீழே யோ கிஃப்டா கொடுக்காதியா, பணமா குடியா. ஏன் அப்படின்னா, நீ வாழ்க்கை கொடுத்தா 100 வாழ்க்கை கொடுத்துருவேன், நான் எங்கேயா மாட்ட முடியும்? அதனால நீ வாட்ச் கொடுத்தா 1000 வாட்ச் கொடுத்துருவேன், மாட்ட முடியாது. அதனால நீ பேசாம என்ன பண்ணுனா, சிலருடைய கல்யாண கார்டெல்லாம் அப்படியே அடிச்சிருக்காங்க வேற,
நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கல்யாண கார்டில் கீழே வந்து சைடில் கார்னரில் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கி தர வேண்டாம், நீங்கள் வாங்கி கொடுக்குறத பணமாக கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை, நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எப்படி அப்படின்னா, ஆண்டவரே வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு தர வேண்டாம், நீ வந்து சாப்பிட்டு ஆசீர்வதிச்சுட்டு போங்க. ஹல்லேலூயா. இந்த காலம் நிச்சயமாய் வரும். என்ன காலம் வரும் அப்படின்னு சொன்னா, போதுமான அளவு எனக்கு இருக்கிறது. ஆபிரகாமுடைய பெரிய கெத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்களை எனக்கு பொருட்களை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சோதோம் கொமோரா ராஜா சொல்லும் போது இவர் உடனே சொல்றாரு, இந்த கதையெல்லாம் வேணாம், ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று சொல்லாதபடிக்கு. எவ்வளவு இல்ல, எனக்கு எதுவுமே வேணாம்டா, போயிரு, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஜனமும் வேண்டாம், பணமும் வேண்டாம், என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர், என்னை உயர்த்துவதற்கு ஆண்டவர் இந்த வரதட்சணைக்காக நகை போடல, பணம் கொடுக்கல அப்படின்னு உங்க மனசுல யாருடைய மனசுலயாவது இருக்கா? உங்க அக்காவுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்தாங்கல்ல, உங்க தங்கச்சிக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்தாங்கல்ல, அப்ப எனக்கு கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க கூடாதா? ஏன் உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு 5 சொத்து எழுதி கூடாதா? ஏன் உங்க அப்பா குறைஞ்சவரா? அப்ப நான் ஒண்ணு, நீ அவங்க மூத்த அக்கா ஒண்ணு அப்படின்னு யாராவது மனசுல இருக்கா? உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து உங்களுக்கு தராதது தவறுதான். 4 பிள்ளைங்க இருந்தா 4 பிள்ளைகளுக்கும் இருக்கிறத அவ்வளவு அழகா ஷேர் பண்ணி கொடுக்கறது ஒரு அம்மா அப்பாவுடைய கடமை. ஆனா ஒரு பிள்ளைக்கு பார்த்து இன்னொரு பிள்ளைய பார்த்து அப்படி குறைக்கிறது தகப்பனார் தாயாருடைய அழகு இல்ல. ஒருவேளை ஒரு பிள்ளை எக்ஸ்ட்ரா பார்த்திருக்கலாம், அவனுக்குரியதை அவங்க கொடுக்கலாம், அது தவறல்ல. ஆனா உங்க அம்மா அப்பா வேண்டுமென்றே, உங்க மாமனார் மாமியார் அம்மா அப்பா உங்களுக்கு உரியதையே அவங்க தரலன்றதுக்காக நீங்க அவங்களோட வழக்காடவும் போட வேண்டாம், நீங்க அவங்கள்ட்ட சண்டை போடவும் கேட்கல. உலகத்தினுடைய அம்மா அப்பா தர வேண்டாம், ராஜாதி ராஜா உங்களை நிறைவாய் போஷிப்பார். அவங்க கொடுக்கறத விட 10 மடங்கு அதிகமா உங்களுக்கு கர்த்தர் தருவார். நீங்க ஒரு நாளும் குறைஞ்சு போகவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு குறைவாய் வைக்க மாட்டார். நான் நம்புறேன், நீங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அதை சமாதானத்தோட சாப்பிடுற அளவுக்கு கர்த்தர் உங்களை வைப்பாரு. இன்னொருத்தரை நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆமென். ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்க. உங்க பிள்ளைகளையும் அப்படியே வளர்த்துங்க. எவ்வளவு தருவாங்கன்ற அந்த பண மோட்டிவேஷன்லயே வளர்த்த வேண்டாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளும். ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் யாரை ஆசீர்வதித்தார், யாருக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் அப்படின்னா, ஏசா எல்லாவற்றையும் துளைத்த அவனுக்கு ஆண்டவர் அவங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் அவனை ஜெயிக்க பண்ணினார். சோ நம்பர் 3 வேகமாக நான் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். நம்பர் 3 லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து 10வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலும் இந்த ஆயக்காரனை போலும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளேயே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 3வது ஒரு நபர் வந்து ஒரு தோல்வி அடைந்த அப்படின்னா, நான் ஒரு ஃபெயிலியரான பர்சன் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனை இங்க சந்திக்கிறோம். 2 பேர் திருச்சபைக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் வெற்றி அடைந்தவன், நான் ஜெயித்தவன், நான் உபவாசம் பண்றேன், உபவாசத்துல நான் ஜெயிச்சிட்டேன், பரிசுத்தத்துல நான் ஜெயிச்சிட்டேன், தான தர்மத்துல நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலயும் நான் தசமபாகத்துல நான் ஜெயிச்சிட்டேன், எல்லாத்துலயும் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், என்ன நீ உயர்த்தணும் அப்படின்னு ஜெபம் பண்றான். ஆனா இன்னொருவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் எதுலையுமே ஒரு பெர்ஃபெக்டான ஆள் இல்லை, அவன் வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு பையன். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. ஆனா இந்த முதலாவதாக ஜெபித்தவன் என்ன ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்றான் அப்படின்னா, அந்த ஜெபம் பண்ண வந்து உட்கார்ந்து இருக்கிறவன ரொம்ப கேவலமா பாக்குறான். பாருங்க பாருங்க ஆண்டவரே, அவனை போல நான் இல்லை, அவன் ரொம்ப மோசமான ஆள் பாரு, எப்படி பாரு, வாய்ப்பையும் பயன்படுத்திக்கல, எதையுமே பயன்படுத்திக்கல, எல்லாத்துலயும் ஃபெயிலியர்னு வந்து நிக்கிறான் பாருங்க. சில நேரங்களில் நம்ம இந்த ஜெபத்துல இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது, உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் இப்படியே இந்த மனுஷனை மாதிரி குற்றப்படுத்தலாம்.
உன்ன மாதிரி வாழக்கூடாதுப்பா, உன்ன மாதிரி இருக்கக்கூடாதுப்பா, நீ ஒரு தவறான முன்னுதாரணம்ப்பா, நீ எவ்வளவு மோசமான ஆளா இருக்கிற. யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று தெரியல. உங்களை பார்த்தோ உங்கள் பிள்ளைகளை பார்த்தோ இப்படி சொல்லலாம். சாத்தான் உங்களை பார்த்து சொல்லலாம், மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம். அப்போ அந்த ஜெபம் பண்ண போன அந்த மனுஷன் அதை பார்த்தா சொல்றான், அவனை மாதிரி நான் இல்லை, அவனை மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆள் பிறந்திருக்கவே கூடாது, எதுக்கு இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ண வந்து உட்காந்துருக்கான். ஆனா இந்த மனுஷன் சொல்றான், உண்மைதான், அவன் சொல்ற மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்குது, நான் என்ன பண்றேன்னு தெரியல ஆண்டவரே. ஆனா வேதம் சொல்கிறது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். ஹல்லேலூயா. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை பேர் உங்களை ஃபெயிலியரான ஒரு நபர் என்று உங்களை தள்ளி உங்களை ஒதுக்கினார்களோ, உங்களை குற்றப்படுத்தினார்களோ. நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சோம், ஆனா என்ன மாதிரி அவன் இல்லை. நாங்க 2 பேரும் ஒன்னா ஜாயின் பண்ணோம், அவன் பாருங்க இன்னைக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் சொல்றாங்களோ, அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் இயேசு உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜெயிக்க பண்ணுகிறவரா இருக்கு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 4, 4வதாக, நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு பையன், அப்போ ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு நபரை கூட குறித்து வாசிச்சு ஜெபித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாமல் மறவாமல் நினைத்தருளி உமது அடியாள் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும், நீ ஒரு அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையில் சவரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெண்மணி, வேதம் சொல்கிறது அன்னாள். இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு நபர், நான் ஒரு ஃபெயிலியரான ஒரு நபர், நான் தோற்று போயிட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய கணவனார் என்னை நேசிக்கிறார், என் கணவனார் என்னை விரும்புகிறார், ஆனா பாருங்க ஆண்டவரே, என்னுடைய கணவனாருக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களே, ஆனா நான் மகிழ்ச்சி அடைகிறது போல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா? எல்லாருமே அங்க இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறார்கள். சந்தோஷமா இருப்பதற்காக தான் அந்த இடத்துலயே அவங்க வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு விசை மகிழ்ச்சியா இருப்பதற்கு, என்ஜாய் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. எல்லாருடைய மோட்டிவேஷனும் அங்க சந்தோஷப்படுவதற்காக தான். நம்ம சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கிரௌடுக்குள்ள அந்த இடத்துல கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம, சந்தோஷமே இல்லாம ஒரு தாய் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிறுமை மாறுவதற்கு, இல்லைன்னா நான் மலடின்ற அந்த பேர் மாறுவதற்கு எனக்கு 10 குழந்தை நீங்க தர வேண்டாம் ஆண்டவரே, ஒரே ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை, என்ன ஒரே ஒரு ஜெயத்தை மட்டும் நான் பார்த்துட்டு செத்துறட்டும், ஒரு ஜெயத்தை பார்த்துட்டு நான் சாகுறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு கர்த்தர் முதல்ல சாமுவேலை கர்த்தர் தந்தார், அதற்கு பின்பு குழந்தைகளை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த முதல் ஜெயம் உலக நாடுகளே பேசக்கூடிய ஜெயம், கர்த்தரோட உறவாடுகிற ஒரு ஜெயம். அந்த ஜெயத்திற்கு ஒப்புமையாய் யாருமே ஜெயிக்க முடியாது. 1000 பிள்ளைகள் பிறக்கலாம், பெனினாவுக்கு 1000 பிள்ளைகள் இருக்கலாம், ஆனா அன்னாளுக்கு பிறந்த அந்த ஒரே சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தரவன் பெயரை பெருமைப்படுத்தி. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புகிறீர்களா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு கிருபை தாரும், எனக்கு ஒரு கிருபை தாரும். நான் ஃபெயிலியர் அப்படின்றத என்னுடைய தலையெழுத்திலிருந்து மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஜெயிக்கிறவன், குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஜெபிப்பீர்களா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வேலையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்களே ஆனால் நீங்க யார் முன்னாடி நிற்பீங்களாமா? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பீர்கள். நீங்க நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டீர்கள். உங்களுடைய வேலையில நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைக்கிறேன் சர்ச்சில் 2 கேமரா இருக்குது. ஒரு கேமரா வாடகைக்கு 2க்கு எடுக்கிற கேமரா. இந்த ஒரு கேமராவுடைய வாடகை 2500 ரூபா. ஆனா வந்தலேருந்து பார்க்குறேன், இந்த கேமரா சும்மாவே இருக்கு. இந்த அது இன்னைக்கு முடிச்ச உடனே ஈவினிங் மீட்டிங் எடுத்து காலையில் வந்துருச்சு. இந்த கேமராவை முடிச்ச உடனே நம்ம ரெண்ட் கொடுக்கணும், 2500 ரூபா ரெண்ட் கொடுக்கணும். அதனுடைய எல்லா செட்டிங்ஸும் அதில் இருக்குது. ஒன்றும் இல்லை, சரி இன்னொரு ஃப்ரேம் அப்படி வச்சு அந்த அதை ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு காமிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? பணம் கொடுக்குறது அப்படியே கொடுக்குறோம், கண்டிப்பாக அது கொடுத்து தான் ஆகணும்.
அப்ப என்ன அப்படின்னா அந்த வேலையில என்ன இல்லை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஜாக்கிரதை இல்லை. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப காமிச்சிட்டாங்க. இல்லை நான் எதுக்கு உதாரணம், அது என் பிள்ளைங்க, அவங்க சத்தம் போடலாம் திட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறாங்க. உங்களுடைய எஜமானன், உங்களுடைய ஓனர், நீங்கள் வேலை செய்த இடத்துல எதில் கவனமாக இருக்கணும்? கேட்கல, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு சொல்றது, அது ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இந்த பூமியிலே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதான் கடந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனோட டிராவல் பண்ற ஒரு சூழ்நிலை எனக்கு கிடைச்சி, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாரு, சார் அவன் 1000 துரோகம் பண்ணட்டும் சார், 10,000 குடும்பத்தை அந்த ஃபேக்டரியை இழுத்து மூடிட்டாங்க. அந்த ஃபேக்டரியில அவனுக்கு 1000 கோடி ரூபாய் கடன், 1000 crores கடன். அந்த ஃபேக்டரியை பார்க்கறதுக்காக நான் போயிருக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த ஃபேக்டரி ஓனருக்கு 1000 crores கடன், 1000 கோடி கடன் அப்படின்னு. சரி, என்ன இப்படி 1000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு, என்ன இப்படி நடந்து? அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர் 1000 கோடி கடனா இருந்தா என்ன சார், 10,000 பேருக்கு அவர் ஒரு 10 வருஷம் வேலை கொடுத்துட்டாரு, சம்பளம் கொடுத்துட்டாரு. அந்த 10,000 குடும்பத்தையும் வாழ வச்சதனுடைய ஆசீர்வாதம் அவர் தலை மேல இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவரை நீங்க என்ன பண்ணணும்? கேட்கல, நம்ம நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்கோம்ல. மேனேஜரை சபிப்போம், ஓனரை சபிப்போம், அவர் கையிலேயே சம்பளத்தை வாங்கிட்டு அவரையே சபிச்சுட்டு வருவோம். நான் நம்புறேன் அந்த 1 month அந்த மேனேஜர் உங்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும். பட் நம்ம வேலை செஞ்சுதான் நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்களுடைய ஓனர் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? உங்க முதலாளி நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? அப்போ நீங்க எப்படின்னா உங்க ஓனருக்கு உண்மையா இருக்கணுமா? நான் யாருக்கு உண்மையா இருக்கணும்னா பரலோக தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அவர் என் கையில கணக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க உங்க எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். சோ உங்கள் வேலையில நீங்க என்னவா இருக்கணும்? கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வேலையில கவனமா இருக்கணும். ஆமென். அந்த டைமுக்காக ஒர்க் பண்றவங்களா இருக்கக்கூடாது, சம்பளத்துக்காக ஒர்க் பண்றவங்களா இருக்கக்கூடாது. சிலர் எதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க சொல்லுங்க? சம்பளத்துக்காக. 8,000 சம்பளம் கொடுக்குறியா? 8,000 ரூபாய் தானே உழைப்பேன். 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறியா? 10,000 ரூபாய் தான் உழைப்பேன். 6 மணி நேரம் வேலையாயா? 6 மணி நேரம் தான் உழைப்பேன். இல்ல, அதுக்காக நீங்க கடினமாய் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அது பண்ணணும்னு நினைக்கல. இது யாருக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்னா உங்க எஜமானனுக்கு மட்டும் இல்ல, பரலோக எஜமானனுக்கு உண்மையா இருக்கிறது. ஆமோதிக்கிறீங்களா? இன்னும் சத்தம் வரலையே, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஏன்னா இது உங்களுக்கு மறக்காது இல்ல. இனி வேலைக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா கேமரா ஞாபகம் வரும். அப்படித்தானே? ஹலோ, அதுக்காக தான் இதை சொன்னேன் நான். அதனால இந்த வேலை செய்யற பிள்ளைகள், வேலை செய்யற வாலிபர்கள் எல்லாரும் யாருக்கு உண்மையா இருக்கணும்னா உங்க எஜமானனுக்கு உண்மையா இருக்கிறது நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு சமம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்களால முடிஞ்சது த பெஸ்ட் ஏதாவது கொடுக்க முடியுமா, செய்ய முடியுமா? கண்டிப்பா நீங்க செய்யுங்க. அதை வச்சு எவ்வளவு பக்காவா பெஸ்டா நீங்க இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை அந்த ஃபீல்டில் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது. நீங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களை அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். ஆமே. நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது, சத்தமா சொல்லுங்க. நீங்க அங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்க இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் போகணும். வர்றவங்களும் போறவங்களும் ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கும்போது நல்லா செஞ்சாங்கயா, அவங்க இருக்கும்போது நல்லா பண்ணாங்கயா, இது ஒண்ணு போதும். அவங்க காசே தராட்டி கூட இந்த ஒரு புகழ்ச்சியே உங்களுக்கு போதும், ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அன்னாள் நான் ஒரு ஃபெயிலியர், எனக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய கர்ப்பம் அதுக்கு இல்லை, எல்லாரும் குழந்தையோட இருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது இயேசு நல்லவராக இருந்து அவளுக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் எல்லாரும் எளிமை நிற்கலாமா? கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ. கைகளை அப்படியே உயர்த்தி ஹalleluya முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி. முழு பலத்தோட கையை உயர்த்தி இன்னைக்கு பேசின அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஐயா சொல்லுங்க. முழு பலத்தோட கைகளை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி
சொல்லுங்க, முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே. அந்த ஃபேக்டரியில் அவனுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் கடன், 1000 crores கடன். அந்த ஃபேக்டரியை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். போயிருக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த ஃபேக்டரி ஓனருக்கு 1000 crores கடன், 1000 கோடி கடன் அப்படின்னு. சரி, என்ன இப்படி 1000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு, என்ன இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவர் 1000 கோடி கடனா இருந்தா என்ன சார், 10,000 பேருக்கு அவர் ஒரு 10 வருஷம் வேலை கொடுத்துட்டாரு, சம்பளம் கொடுத்துட்டாரு. அந்த 10,000 குடும்பத்தையும் வாழ வச்சதனுடைய ஆசீர்வாதம் அவர் தலை மேல இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு சம்பளத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவரை நீங்க என்ன பண்ணணும்? கேட்கல, நம்ம நிறைய பேர் திட்டிட்டு தான் இருக்கோம்ல. மேனேஜரை சபிப்போம், ஓனரை சபிப்போம், அவர் கையிலேயே சம்பளத்தை வாங்கிட்டு அவரையே சபிச்சுட்டு வருவோம். நான் நம்புறேன், அந்த 1 month அந்த மேனேஜர் உங்களுக்கு வேலை கொடுக்காம இருந்தா உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல வேலை கிடைக்கும். பட் நம்ம வேலை செஞ்சுதான் நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அப்போ உங்களுடைய ஓனர் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? உங்க முதலாளி நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? அப்போ நீங்க எப்படின்னா, உங்க ஓனருக்கு வந்து உண்மையா இருக்கணுமா? நான் யாருக்கு உண்மையா இருக்கணும்னா பரலோக தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அவர் என் கையில கணக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க உங்க எஜமானுக்கு உண்மையா இருக்கணும். சோ உங்கள் வேலையில நீங்க என்னவா இருக்கணும்? கேட்கல, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க வேலையில கவனமா இருக்கணும். ஆமென். அந்த டைமுக்காக ஒர்க் பண்றவங்களா இருக்கக்கூடாது, சம்பளத்துக்காக ஒர்க் பண்றவங்களா இருக்கக்கூடாது. சிலர் எதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க சொல்லுங்க? சம்பளத்துக்காக. 8,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறியா? 8,000 ரூபாய்க்கு தான் உழைப்பேன். 10,000 ரூபாய் நீ சம்பளம் கொடுக்குறியா? 10,000 ரூபாய் தான் உழைப்பேன். 6 மணி நேரம் வேலையாயா? 6 மணி நேரம் தான் உழைப்பேன். இல்லை, அதுக்காக நீங்க வந்து கடினமாய் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அந்த பண்ணணும்னு நினைக்கல. இது யாருக்கு உண்மையா இருக்கிறது அப்படின்னா, உங்க எஜமானனுக்கு மட்டும் இல்ல, பரலோக எஜமானனுக்கு உண்மையா இருக்கிறது. ஆமோதிக்கிறீங்களா? இன்னும் சத்தம் வரலையே, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் இது ஏன்னா இது உங்களுக்கு மறக்கவே மறக்காதுல்ல. இனி வேலைக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா, கேமரா ஞாபகம் வரும். அப்படித்தானே? ஹலோ, அதுக்காக தான் இதை சொன்னேன் நான். அதனால இந்த வேலை செய்யற பிள்ளைகள், வேலை செய்யற வாலிபர்கள் எல்லாரும் யாருக்கு உண்மையா இருக்கணும்னா, உங்க எஜமானனுக்கு உண்மையா இருக்கிறது நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறதுக்கு சமம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்களால முடிஞ்சது த பெஸ்ட். ஏதாவது கொடுக்க முடியுமா, செய்ய முடியுமா? கண்டிப்பா நீங்க செய்யுங்க. அதை வச்சு எவ்வளவு பக்காவா பெஸ்டா நீங்க இருக்கிற நாள் வரைக்கும் உங்களை அந்த ஃபீல்டில் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்கக்கூடாது. நீங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களை அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். ஆமென். நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது, சத்தமா சொல்லுங்க. நீங்க அங்க எத்தனை வருஷம் இருக்கிறீங்க இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க அந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் போகணும். வர்றவங்களும் போறவங்களும் ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கும்போது நல்லா செஞ்சாங்கயா, அவங்க இருக்கும்போது நல்லா பண்ணாங்கயா, இது ஒண்ணு போதும். அவங்க காசே தராட்டி கூட இந்த ஒரு புகழ்ச்சியே உங்களுக்கு போதும், ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ அன்னாள் நான் ஒரு ஃபெயிலியர், எனக்கு குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னுடைய கர்ப்பம் அதுக்கு இல்லை, எல்லாரும் குழந்தையோட இருக்காங்க, எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது இயேசு நல்லவராக இருந்து அவளுக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் எல்லாரும் எளிமையாக இருக்கலாமா? கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரிடத்துல, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ. கைகளை அப்படியே உயர்த்தி ஹalleluya முழு பலத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி. முழு பலத்தோட கையை உயர்த்தி இன்னைக்கு பேசின அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஐயா சொல்லுங்க. முழு பலத்தோட கைகளை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி சொல்லுங்க. முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி. என் இயலாமையில் செயல்படுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. என் இயலாமையில் செயல்படுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஓ நன்றி. செயல்படும் கரம் என்னை இயலாமையில்
செயல்படும் உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரே தடைகள் உமக்கு மாத்திரம் மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். தோல்விகள் உமக்கு ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே ஆரா. ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க இன்றைக்கு உரைத்த அத்தனை வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும். இருக்கட்டும் ஆண்டவரே. இன்று மாலையில நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகளுக்காய் தசம பாகங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் லட்சமாய் கோடிகளாய் பெருக பண்ணும். உங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க ராஜா. நீயும் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றும் ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.